தொட மாட்டேன், கட்டி பிடிக்க மாட்டேன். வடிவேலு கூட நடிக்க கண்டிஷன் போட்ட கோவை சரளா. வரவு எட்டனா செலவு பத்தனா படத்துல வைகை புயல் வடிவேலு, கோவை சரளா, கவுண்டமணி, செந்தில் அப்படின்னு பல பேர் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தை இயக்குனவர் வி சேகர். இது குடும்ப படம் தான், இருந்தாலும் காமெடி பட்டைய கிளப்பும். இந்த படத்தப்போ நடந்த சில சுவாரஸ்யமான சம்பவங்களை வி சேகர் சொல்லியிருக்காரு. இந்த படத்துல கோவை சரளாவுக்கு ஜோடியா வடிவேலுவை போட்டதும் அவர் நடிக்க தயங்கினாரு. சார், நீங்களே என்ன வளர்த்து விட்டீங்க, இப்ப இவரு கூட எல்லாம் ஜோடி போட்டு இப்படி காலி பண்றீங்களே அப்படின்னு கேட்டாங்க. அப்ப வடிவேலு ஒரு சில படங்கள்ல தான் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. இது அப்படி இல்லமா, அவரோட நடிப்பை நான் பாத்திருக்கேன், அவரு வருங்காலத்துல பெரிய நடிகனா வருவாரு, அவன் கூட நீ ஜோடி சேர்ந்தா அது புதுசா இருக்கும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தின. அப்ப கவுண்டமணி, செந்தில் எல்லாமே உனக்கு ஜோடியா வேற ஆளே கிடைக்கலையா, அவன் கூட எல்லாம் போய் நடிக்கிற, இனி திரும்பவும் கோயம்புத்தூருக்கே போயிட வேண்டியதுதான், அங்க போய் டிராமா ஏதாவது நடி அப்படின்னு சொன்னாங்க. இப்படி கேலி பண்ணதும் நான் கவுண்டமணி கிட்ட எடுத்து சொன்னேன், நீங்க எல்லாம் ஒரு நடிகை கூட தான் ஜோடியா நடிப்பீங்களா, வேற வேற நடிகைகள் கூட நடிக்கிறது இல்லையா, அவங்க ஜோடி புதுசா இருக்கட்டுமே, நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி இது நல்லா வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களையும் சமாதானம் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா கோவை சரளா, சரி சரி நடிக்கிறேன், ஆனா அவரு என்ன தொடக்கூடாது, கட்டிப்பிடிக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. கட்டிப்பிடிக்காம தொடாம எல்லாம் நடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். அப்புறம் பேலன்ஸ் பண்ணி 15 சீன் வரைக்கும் நடிக்க வச்சேன். இந்த படத்துக்கு வடிவேலுவுக்கு 10,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தேன். வேணாம் சார், எனக்கு கேரக்டர் கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னாரு. இப்படி அவர் சொல்லியிருக்காரு. 1994ல வி சேகர் இயக்கின வரவு எட்டனா செலவு பத்தனா படத்துக்கு தாய்மார்களோட ஆதரவு அதிகமா இருந்துச்சு. நாசர், ராதிகா, ஜெய்சங்கர், கவுண்டமணி, செந்தில், கோவை சரளா, வடிவேலு, வினி சக்கரவர்த்தி மாதிரி பல பேர் நடிச்சிருந்தாங்க. சந்திரபோஸ் இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா சினிமாவில ரொம்ப நாளா நடிச்சிட்டு வரக்கூடிய கோவை சரளா நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர கதாபாத்திரத்துல பொருந்தி நடிப்பாங்க. தன்னோட 17வது வயசுலயே தமிழ் திரைப்படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்ச கோவை சரளா முந்தானை முடிச்சு, வைதேகி காத்திருங்கால் படங்கள்ல கொஞ்சம் வயது அதிகமான கதாபாத்திரத்துல நடிச்சாங்க. மனோரமா ஆட்சி எப்படி ஒரு பொம்பளை சிவாஜி அப்படின்னு எல்லாராலையும் பாராட்டப்பட்டாங்களோ, அப்படி கோவை சரளாவை பொம்பளை கமல்ஹாசன் அப்படின்னு சொல்லலாம். அவங்க எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் சும்மா மிரட்டிடுவாங்க. கோவை சரளா இளம் வயதிலேயே மேடை நாடகத்துல பேசினதை பார்த்து வியந்து போன எம்ஜிஆர் அவரை பாராட்டி இருக்காங்க. இதே மாதிரி கே பாக்யராஜ் கோவை சரளா மேடை நாடகத்தை பார்த்துட்டு முந்தானை முடிச்ச படத்துல நடிக்க வச்சாரு. அந்த படம் 100 நாளுக்கு மேல பட்டி தொட்டி எல்லாம் ஓடி வசூல அள்ளிச்சு. அந்த படத்தோட வெற்றிக்கு பின்னாடிதான் பாக்யராஜ் கோவை சரளா அப்படிங்கிற பேரையே அவங்களுக்கு வச்சாங்க. அதுக்கப்புறமா ஜப்பான்ல கல்யாணராமன் படத்துல கவுண்டமணி கூட இணைஞ்சு நடிச்சிருந்தாங்க. அந்த படத்துக்கு பின்னாடிதான் இவங்களுக்கு வாய்ப்புகள் குவிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் வடிவேலு கூட இணைஞ்சு பல படங்கள்ல நடிச்சாங்க. இவங்க 2 பேரும் திரையில வந்தாலே திரையரங்கத்துல கைத்தட்டல் அள்ளும். ஆனா வடிவேலுவுக்கு கோவை சரளா தன்னை விட வளர்றது பிடிக்காததுனால அதுக்கப்புறமா அவங்க இணைஞ்சு நடிக்கவே இல்ல. வடிவேலுவுக்கு எப்பவுமே ஒரு பழக்கம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, தன்னை விட யாருமே பேர் எடுத்துடக்கூடாது, அப்படி பேர் எடுத்துட்டா அது அவரால் தாங்கிக்கவே முடியாது. ஆனா ஒரு கட்டத்துல கோவை சரளாவால தான் வடிவேலுவோட பட வாய்ப்பு வருது அப்படிங்கிற பேச்சு பரவனதை வடிவேலுவால ஏத்துக்க முடியல. இதனால தன்னோட படங்கள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவரை விலக்கிட்டாரு. யாராவது கோவை சரளா தான் நடிக்க சேர்த்துக்க வேணும் அப்படின்னு கேட்டா, நான் சேர்ந்து நடிக்க மாட்டேன் அப்படின்னும், நான் தனியா நடிச்சாலே பார்த்து ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பல இயக்குநர்கள் கிட்ட சொல்லியிருக்காரு வடிவேலு. இதனால ஒரு கட்டத்துல கோவை சரளாவுக்கு பட வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு.